அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பாஸ்டர் என்னை அறிமுகப்படுத்தும் போது சற்று அளவுக்கு அதிகமாக அறிமுகப்படுத்திட்டாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் அதில் உண்மை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் மாவமரில் நான் சந்தித்ததை எல்லாம் சொன்னாங்க. எல்லாமே ஒரு நன்மைக்கு. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க தற்செயலாக நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்திலே அப்படி அல்ல. எதுவுமே தற்செயலாக நடப்பது கிடையாது. தேவன் நம்மை குறித்து, அந்த நாளை குறித்து, அந்த காரியத்தை குறித்து என்றைக்கோ எழுதி வைத்திருக்கிற முன் குறித்த காரியம்தான் இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு இந்த இடத்துல நான் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பெனிட்டா சிஸ்டரை சந்திச்சதுனால இல்லை, அந்த நாள்னால இல்லை. ஆனால் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே தேவன் அந்த நாளை குறித்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக, எனக்கு என்ன பேசுறதுன்னு ரொம்ப தெரியல. ஏன்னா ஆராதனையிலையும் சங்கீதத்திலையும் அவங்க பேசும்போது அதுல எல்லாம் அடங்கிட்டது. அந்த 57வது வசனமா 136 நீரே என் பங்கு அதை குறித்து பேசுனாங்க. அடுத்த வார்த்தை என்னது? 58 முழு இருதயத்தோடு. இந்த இரண்டுலயே எல்லாமே அடங்கிட்டது. இதை வேணா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வேற வேற வார்த்தைகள்ல வேற வேற சம்பவங்களை சேர்த்து பேசுவாங்களே தவிர, கிறிஸ்தவ ஜீவியத்தில் அவ்வளவுதான். ஆண்டவரை நம்ம முழு பங்கா ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் முழு மனதோட அவரை ஆராதிக்கணும். ஆலயத்துக்குள்ள வரும்போது செருப்பை வெளியில கழட்டி போட்டு வரோம், எல்லாத்தையும் வெளியில கழட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது நமக்குள்ள ஒரு நடுக்கம் வரணும். எந்த இடத்துக்கு போறோம்? பரிசுத்த தேவன் இருக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போறோம் இல்லையா? வீட்டுல சாதாரணமா இருக்கிறதுக்கும் ஆலயத்துல வர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப இன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாருங்கிற அந்த ஒரு தாகத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட வரும்போது அங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறும். வசனம் என்ன சொல்லுது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்கிறார். யாரு தாகமா இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்புறம் நான் சர்ச்சுக்குள்ள வரும்போது பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ வருஷமாக நிமிர முடியாத கூனியா இருந்தவரை ஆண்டவர் நிமிரச் செய்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நடக்காது என்ற காரியத்தை எல்லாம் அவர் நடக்க செய்வார். அவங்க சொன்னது, பாஸ்டர் பேசின எல்லாமே விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து வந்தது. கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு அதிகமாக முக்கியமாக சொல்லப்படுகிற, வேதத்தில் சொல்லப்படுகிற காரியமும் விசுவாசம் தான். அந்த விசுவாசம் என்றைக்கு அது ஒரு அஸ்திவாரமாக கட்டப்படுகிறதோ அங்க நிச்சயமாக நமக்கு எல்லாம் நடக்கும். அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை எனக்கு அதிகமாக நினைவிலே இருக்கும். ஏனென்று சொன்னால், பல வருஷங்களுக்கு முன்பு, ஏறக்குறைய 45 வருஷங்களுக்கு முன்பு எனக்கு சொந்த ஒரு பேட்டை தான், திருநெல்வேலி பேட்டை. இப்போ நாங்கள் இருக்கிறது விருதுநகரில் இருக்கிறோம். அங்கே வீடு இருக்கு, தம்பி தங்கச்செல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்தவன். எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளைகள். நாங்கள் மொத்தம் 12 பேர் தான். சிரிப்பா இருக்கா? 12 பேர் தான் சொன்ன உடனே உண்மைதான். அதில் நான் 3வது பையன். எனக்கு கீழே அப்போ எத்தனை? 12ல் 3 போனான், 9 பேர். இந்த 9 பேர்ல 7 பேர் பொம்பளை பிள்ளைகள், தங்கச்சி. இதெல்லாம் நான் 40 வருஷத்துக்கு முன்னால உள்ள சம்பவங்களை சொல்றேன். அப்ப நான் சேல்ஸ் டேக்ஸ் ஆபீஸுங்கிற வரி ஆபீஸ்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதுல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாளையங்கோட்டையில் தான் வேலை பார்த்தேன். அந்த கட்டத்துல நாங்க ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவங்களா இருந்ததுனால இப்படி சத்தியங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டுக்கு ஏற்றால அந்தோனியார் கோயில் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ அங்கே போய் நிற்போம். சாமியார் ஏதோ பூசை வைப்பார். அவர் நற்கரணை கொடுக்கும்போது நாங்கள்லாம் அந்த பின்வாசல் வழியாக டீ குடிக்க போயிடுவோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்ட ஒரு காரணத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலும் புயல் அடிக்க ஆரம்பித்தது. ஒரு மனிதனை தேவன் இழுக்கும்போது அதற்கு முன்னால் அவர் சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவேளை அவன் ஒரு கடினமான பாதையில போயிட்டு வரணும் சிலருக்கு வச்சிருக்கிறாரு, சிலருக்கு ஒவ்வொரு விதமாக அழைப்பு இருக்குது. அப்படிப்பட்ட நாட்களிலே எங்கள் குடும்பம் அதிகமான வறுமைக்குள்ளாக போச்சு. வறுமைனா அது எப்படி சொல்றேன்னு தெரியல. இன்னைக்கு காலையில முடிச்சா கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது, சாப்பிட அரிசி கிடையாது, எதுவுமே கிடையாத ஒரு நிலையில வந்துச்சு.
பெரிய குடும்பம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்ப நான் வேலை பார்த்ததுனால, என்னுடைய தலையில அந்த குடும்பத்தினுடைய பாரமெல்லாம் சுமக்கதற்கு ஒரு கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்தார். அப்ப எனக்கு இந்த வசனம் தெரியாது. இப்ப நம்ம சொல்றோம், "உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு." வாழ்நாள் நீடித்திருப்பதற்குன்னு சொன்னா 200 வருஷம் வாழ்றது அர்த்தம் இல்ல. நாம 50 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, அது ஆசீர்வாதமா இருப்பதற்குங்கிற அதனுடைய பொருள். அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்த நான் உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல போய் நான் அத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு வசனத்த மட்டும் வச்சு. இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபைன்னு வேதம் சொல்லுது இல்லையா? நான் இந்த இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னா, இது அவருடைய பெரிய கிருபை தான். என்னுடைய பழைய நாட்களை நினைத்து பார்க்கும்போது, என்னால அது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதுதான் இப்ப அவங்க சொன்ன மாதிரி, எத்தனையோ வருஷமாக நடக்க முடியாத, நிமிர முடியாத கூனிய நடக்க செய்தார்ன்னா, கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சை ரசமாக்குனா, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? கடலை 2ஆ பிளந்து லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவர் கொண்டு போனார்ன்னா, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம் தான் இதெல்லாம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? எவ்வளவு நம்ம பாடுகள் பட்டோம், அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னால நிக்கிறதே தவிர, பின்னால நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்ம நெறைய பேர் நினைக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஊழியக்காரனா இருக்கிறனால நாங்கலாம் ஒண்ணும் மேல இருந்து குதிச்சவங்க கிடையாது. சில நேரங்கள்ல எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வரும். அவங்க சங்கீதத்த குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஏன் 11:30 மணிக்கு மணிய பார்த்து அவங்க நிறுத்துனாங்க. நான் ஏன் பேசுங்கன்னு சொன்னேன் தெரியுமா? நாங்க பெரிய பிரசங்கம் பண்ணோம்லாம் நான் நினைச்சேன். அப்படியெல்லாம் நினைக்கல. ஐயாட்ட சொல்லும்போது, நான் ஒரு நாள் உங்கள பார்க்க வரேன்னாங்க சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமையா வாங்கன்னாங்க. அது ஊழியத்துல பிரசங்கம் பண்ணுங்கோங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஊழியத்துல போறோம், பிரசங்கம் பண்ண அப்படியெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஒரு பலன் வேணும். இப்போ பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சுக்கிட்டே போது என்ன செய்றோம்? சார்ஜர்ல போடுறோம். அது கூடவே சார்ஜ் ஏத்துறோம். அது மாரி ஊழியக்காரங்களுக்கும் சார்ஜ் தேவை. அவங்க பேசும்போதெல்லாம் நான் நினைச்சேன், நம்ம ஒண்ணும் இதுல பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டாம். அதே நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு போறோம்னா அவங்கள பேசுங்கன்னு சொன்னேன். அது எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. தெரிஞ்ச வார்த்தை தான். நான் பேசக்கூடிய வார்த்தை தான். நீங்க கேட்ட வார்த்தை தான். ஆனாலும் அத திரும்ப திரும்ப பேசும்போது நமக்குள்ளாக அது ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது. அப்படித்தான். அப்ப அப்படிப்பட்ட காலங்கள்ல ரொம்ப பாதிப்புக்குள்ளா இருந்தேன். ஒரு 4, 5 வருஷமாக சொல்ல முடியாத கஷ்டங்கள பட்டேன். கடன், வட்டி எப்படியெல்லாமோ ஆச்சுது. கடன்காரனுக்கு பயந்து ஆபீஸ்க்கு போக முடியாம தலைமறைவா ஓடிப்போன நாட்கள்லாம் எனக்கு உண்டு. ஒரு நாள் முடிவு பண்ணேன், இனி இந்த உலகத்துல பிழைக்க முடியாது. கடன் ஆயி போச்சுது. நெறைய தம்பி, தங்கச்சி, அப்பாவும் வியாதியில படுத்துட்டாங்க. அண்ணன் தம்பியுடைய உதவி இல்ல. எனக்கு சக்திக்கு மீறி நான் பண்ணி பார்த்துட்டேன். தங்கச்செல்லாம் பாளையங்கோட்டை இக்னிஷியஸ் கான்வென்ட்ல படிச்சாங்க. பேட்டையில இருந்து போறதுக்கு அப்போலாம் ஒரு ரூ. 10 இருந்தா போதும். அந்த ரூ. 10க்கு காலைல 8 மணிக்கு பக்கத்து வீட்ல போய் நான் நிப்பேன். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இப்ப 76 வயது ஆகுது. 76 வயதிலேயும் எனக்கு இன்னைக்கு ஒரு பலன் குடுத்திருக்கிறார்ன்னா, என்னுடைய பலத்தினால அல்ல அது. தேவனுடைய அவருடைய பலன் தான். நான் அதைத்தான் நினைக்கிறேன். தீர்மானம் பண்ண இனி உலகத்துல பிழைக்க முடியாது. ஒரே வழிதான் இருக்கு. என்ன செய்யலாம்? சாகணும் அவ்வளவுதானே. அப்ப சத்தியமும் கிடையாது, ஒண்ணும் தெரியாது. எப்படி சாகுறது? தூக்க மாத்திரை வேணும். மொத்தமா வாங்க முடியாது. பாளையங்கோட்டையில இருந்து பேட்டைக்கு சாயங்காலம் ஆபீஸ் விட்டு வரும்போது, ஜங்ஷன்ல இறங்கி தெரிஞ்ச மெடிக்கல் ஸ்டோர்ல எல்லாம் போய், தூக்கம் வரல, ரொம்ப வேலையா இருக்கு, 2 மாத்திரை கொடுன்னு சொல்லி சின்ன சின்ன மாத்திரையா இப்படியே கேட்டு 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 டெய்லி வாங்கி வாங்கி ஒரு 72 மாத்திரை சேர்த்து வச்சேன். 1983வது வருஷம். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. ஒரு வியாழக்கிழமை மட்டும் ஞாபகம். நான் ஊழியக்காரனா வருவேன். இப்படியெல்லாம் நம்ம புஸ்தகம் போடணும், பேசணும்னு டைரியில நான் குறிச்சு வைக்கல. இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 1983ல ஒரு வியாழக்கிழமை. அந்த 72 மாத்திரை பையில வச்சுட்டு பாளையங்கோட்டை என்னுடைய ஆபீஸ்ல 2வது மாடியில உட்கார்ந்து இருக்கிறேன். எத்தனையோ தூங்கி எத்தனையோ வருஷ கணக்கு ஆயிட்டது. 2 நிமிஷம் கூட நைட்டு தூக்கம் வராது. அவ்வளவு வேதனையா இருக்கும். நல்லா சாப்பிட்டு எத்தனையோ வருஷம் ஆயிட்டது. ஒரு மனுஷன் தற்கொலைக்கு போறான்னா, அவன் என்ன நிலைமையில இருப்பான்னு யோசித்து பாருங்க. திடீர்னு நினைச்ச உடனே திடீர்னு சாகுறது வேற விஷயம். அன்றைக்கு மத்தியானம் 2 மணி இருக்கும். என்னோட வேலை பார்க்குற ஒரு நண்பர் என்கிட்ட வந்தாரு. அவர் பேர் சாமுவேல் துரைராஜ். இன்றைக்கு அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாரு. அவர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அவர் வந்து என்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நீங்க நல்லா பழகுறீங்க, நல்லா வேலை பார்க்குறீங்க. உங்களால ஒழுங்கா ஆபீஸ்க்கு வர முடியல. உங்க குடும்பத்துல இவ்வளவு ப்ராப்ளமா இருக்குது.
நானும் ஒரு கிறிஸ்டின், நீங்களும் கிறிஸ்டினு அப்படின்னு கையில் ஒரு சின்ன சீட்டு கொடுத்தாரு. அதில் ஒரு அட்ரஸ் எழுதியிருந்தது. பாளையங்கோட்டையில் சாரட்டக்கர் காலேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா, பெண்கள் காலேஜ். அதில் ஒரு அம்மா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க, ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அவங்க அட்ரஸ் அதில் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இவங்க வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்களாம், ஜெபம் பண்ண ஆண்டவர் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களா, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா, நீங்கள் போய் அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, ஒருவேளை ஒருவேளை ஆண்டவர் உங்களை குறிச்சும் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு மத்தியானம் கொடுக்குறாரு. அவரெல்லாம் என்கிட்ட ரொம்ப வருஷமா பார்த்தாலும் ரொம்ப பேச மாட்டேங்க. ஏன்னா அற்புதராஜ் வாரனாலே கடன் கேட்பான்னு ஓடி போற அப்படி ஒரு வேதனையான ஒரு நாட்கள்ல நான் இருந்தேன். அன்றைக்கு அவர் வழியாக ஆண்டவர் என்னை சந்திச்சார். நான் அந்த அட்ரஸ் வாங்கி பையில வச்சுக்கிட்டேன். அந்த பையில என்ன இருக்கு? தூக்க மாத்திரை 72 மாத்திரை இருக்கு. என் மனசுக்குள்ள எண்ணம் வருது, இதெல்லாம் சும்மா கடவுளாவது எங்க இருக்காரு, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும், சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இன்னைக்கு ராத்திரி 10 மணி நமக்கு குறித்த நேரம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிடுதோம், தூங்குறோம், தற்கொலை பண்ணுறோம்னு நினச்சிட்டே இருந்தேன். சாயங்காலம் நேரம் ஆக ஆஃபீஸ் விடும்போது எனக்குள்ள இன்னொரு எண்ணம் வருது, நீ என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ, முதல்ல அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நீ என்ன முடிவுனாலும் எடு, இப்படி ஒரு எண்ணம் வருது. அதே நேரத்தில் இன்னொரு சத்தம், இன்னொரு எண்ணம் வருது, அங்கெல்லாம் போகாத, கடவுள்னு ஒருத்தர் கிடையாது, உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ இன்னைக்கு ராத்திரி சாகணும், வேற வழியே கிடையாது உனக்கு. இந்த ரெண்டும் அப்படியே வருது. எப்போவுமே தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பார், அதுதான் நடக்கும். அதை விட்டுட்டு எங்கே ஓடி போனாலும் எதுவுமே நடக்காது. நான் இதே பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க, அப்போ சின்ன பஸ் ஸ்டாண்டாக இருந்தது 1983. அதில் உட்காந்துருக்கேன் 1 மணி நேரமாக. என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியலை. 2 மனசு, ஒன்று அந்த வீட்டுக்கு போ, அப்புறம் முடிவு எடு, என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ, ஒன்று போகாத செத்துப்போ, 2. அப்படியே உட்கார்ந்துருந்தேன். தேவனுடைய சித்தம் அந்த வீட்டுக்கு போகிறது. அந்த வீட்டுக்கு நான் போனேன் நடந்து. பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ஜிஓ காலனி, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம்னு. அன்னைக்கு 40 பைசாவோ என்னமோ டவுன் பஸ் டிக்கெட் நான் என் ஞாபகம் இருக்குது. அந்த 40 பைசா கூட என் பையில் கிடையாது. அப்படியே நடந்து நடந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீடை தட்டும்போது ராத்திரி 7:30 மணி இருக்கும். கதவை தட்டினேன். அந்த சிஸ்டர், அவங்க பேர் சந்திரா பாஸ்கர், அவங்க தான் கதவை திறந்தாங்க. அவங்களும் அவங்க புருஷனும், அவர் நாசரத் பர்காஷியஸ் காலேஜில் அவர் ப்ரொஃபஸர், இவங்க இங்கே ப்ரொஃபஸர். யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என் பேர் அற்புதராஜ், வீடு பேட்டையில் இருக்குது, இந்த வரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், இவங்க சாமுவேல் துர்ராஜ் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண அனுப்புனார் 5 வார்த்தை. குடும்பத்தில் கஷ்டம், கடன், வட்டி, சாக போகிறேன், மாத்திரை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உட்கார சொன்னாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. ஒரு டம்ளர் டீ ஏதோ கொடுத்தாங்க. ராத்திரி 7:30 மணி இருக்கும். இப்போ சொன்னாங்க, பிரதர் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ கஷ்டம்னு சொன்னீங்க, என்ன கஷ்டம்னு என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது, நானும் என்னன்னு உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நம்மளாம் கிறிஸ்டின்ஸு, ஒரே பைபிள், ஒரே கடவுள், நான் ஜெபம் பண்ணுவேன், சில சமயத்தில் ஆண்டவர் என்னோட பேசுவார், இன்றைக்கு உங்களை குறித்து ஏதாவது பேசினாருன்னா நான் சொல்கிறேன், இல்லைன்னா ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், பயப்படாதீங்க, தைரியமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சாமியுடைய அன்பை குறித்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லலை. ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. 3 நேரம் முழங்காலில் இருந்தோம். என்னுடைய மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா, எனக்கு ஏதோ ஆண்டவர் பெருசாக பேசிடுவார், நமக்கு வானத்தை கழிச்சு ஒரு பெரிய அற்புதம், அதெல்லாம் நினைக்கல. ஏதாவது வந்துட்டோம், நமக்கு ராத்திரி 10 மணின்னு 2 மணி நேரம் இருக்குது, பேசட்டும், நம்ம வீட்டுக்கு போகிறோம், மாத்திரையை போடுறோம், சாப்பிட்றோம், செத்து போகிறோன்னு அதான் ஓடிக்கிட்டே இருந்தது. அதில் ஒன்றுமே ஈடுபாடு இல்லை. அந்த அளவுக்கு சாத்தானுடைய பிடியில் நான் இருந்தேன். சின்ன ஜெபம் பண்ணாங்க. அந்த சகோதரன் சொல்லிவிட்ட மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் 2 வார்த்தை பேசினார், அவங்க வாயிலிருந்து வந்தது. முதல் வார்த்தை, என் மகனே யோசி, இந்த உலகம் என்ன புறக்கணிச்சு 1 கிலோ அரிசி கொடுக்குறக்கு என் சொந்தக்காரன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை பார்த்து முதல்ல சொன்னது, மை சன், என் மகனேன்னு கூப்பிட்டார். என் மகனே, இந்த முட்களின் பாதையில் நானே உன்னை நடத்துகிறேன். காலில் முள்ளு குத்தும் இல்லையா, இந்த முள்ளில், இந்த முட்களின் பாதையில் நானே உன்னை நடத்துகிறேன். அந்த சிஸ்டர் வாயில நோச்சு
அது தொடர்ந்து 2வது ஒரு வார்த்தை வந்துச்சு, என் மந்தையை மேய்ப்பதற்கு நான் உன்னை தயார்படுத்துகிறேன் சொல்லி. உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். துன்பத்துல முள்ளில் நான் தான் நடத்துறேன். எதுக்கு இதெல்லாம்? பின்னால நீ என்னுடைய வேலையை செய்யணும், ஊழியக்காரனா வருவேன், என்னுடைய மந்தையை மேய்க்கணும், அதுக்கு உன்னை தயார்படுத்துகிறேன். அதோட ஜெபம் முடிஞ்சது, தீர்க்கதரிசனம் நின்னுது. அந்த சிஸ்டர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பிரதர் ஏதோ கஷ்டம்னு சொன்னீங்க, ஆனா ஏசாமி சொல்றாரு இந்த முள்ளில் நான் தான் நடத்தினேங்கிறாரு. அதனால எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. நீங்க சில துன்பங்களை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. இதுக்கு பயந்து நீங்க கடலை விழு சாகன்னு சொன்னா கூட ஆண்டவர் சாக விட மாட்டார். அவங்களுக்கு மாத்திரை இருக்கிறதுலாம் தெரியாது. தற்கொலை பண்ண போனா கூட ஆண்டவங்களை விட மாட்டாரு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்பவும் என் மனசு அதில் ஈடுபடலை. ஏதோ சொல்றாங்க, வந்துட்டோம், அவ்வளோதான், இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் இப்ப ஆவியானவர் என்னோட பேசுறாரு, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வரி ஆபீஸ்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு 58 வயசு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் நெருங்கி வரும்போது நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலையில இருக்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. வேலை வேண்டாம் தூக்கி போட்டுட்டு பைபிளை கையில எடுத்துட்டு வீடு வீடா ஊர் ஊரா நீங்க போய் ஆண்டோடைய வேலையை செய்வீங்கன்னு சொல்றாரு. நாங்க அப்பவும் எனக்கு அதை கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவர் என்னோட பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க ஒருவேளை சில ஊழியக்காரங்களை போல பெரிய கோட்டு சூட்லாம் போட்டு பெரிய லட்சாதிபதியாலாம் நீங்க வருவீங்கன்னு எனக்கு தோணல. நீங்க கடைசி வரைக்கும் ஒருவேளை போராட்டத்துக்குள்ளேயே தான் உங்க வாழ்க்கை போகும். ஆனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அது உறுதியா தெரியுது எனக்கு சொல்லிட்டே இருந்தாங்க. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுதான் கீழே அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம பகுதியில் நீங்கள் ஒன்றும் பெரிய ஊழியக்காரங்கிற பேரில் ரொம்ப இருக்க மாட்டீங்க, ஒரு சாதாரண அற்புதராஜா தான் இருப்பீங்க. ஒருவேளை கடன்காரன்னு கூட பேரோட கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஊழியம் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு வெளிநாடுகளில் இருக்கும்னு சொல்கிறாரு. உங்களை நிறைய தேசங்களுக்கு கொண்டு போவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு வெறுப்புல நான் ஒரு மாதிரி சிரிச்சேன், வேதனையில சிரிச்சேன். ஏன் சிரிக்கிறீங்க? நாங்க சிஸ்டர் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன கஷ்டம் சொல்லக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்ப சொல்றேன், இந்த பாளையங்கோட்டையிலிருந்து பேட்டைக்கு எங்க வீட்டுக்கு போறதுக்கு இப்போ ராத்திரிக்கு எனக்கு ₹1 டவுன் பஸ்ஸுக்கு வேணும் டிக்கெட்டுக்கு. அது கூட இப்போ என்கிட்ட கிடையாது. நீங்க என்ன இருக்கிற கவர்மெண்ட் வேலையை விட்டு வந்துடுவேங்கிறீங்க, என்னமோ ஆடை மேய்ப்பேன் மாடை மேய்ப்பேன் மந்தையை மேய்ப்பேங்கிறீங்க, ஊழியம் செய்வேங்கிறீங்க, வேலையை விட்டு வந்துடுவேங்கிறீங்க. அதுவும் இருக்கிறது பூரா வெளிநாட்டில் தான் இருக்கோம், உங்கள் ஊழியமெல்லாம் ஃபாரின்லன்னு சொல்கிறீங்க. எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எனக்கு என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க. சிஸ்டர் பெனிட்டா ஆராதனையில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இல்லையா? எப்படி நடந்தது? அதுக்கு 2 செகண்டுக்கு முன்னாடி அந்த கல்யாண வீட்டுக்காரர் நினைச்சிருப்பானா இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? அந்த அம்மா சொல்லுமா, நான் நினைச்சு பார்க்க முடியுமா? நான் சிங்கப்பூர்ல இருப்பேன், சுவிட்சர்லாந்து இருப்பேன், நினைச்சு பார்க்க முடியுமா? இல்லை. என்னுடைய சிந்தனை பூரா 72 மாத்திரையில் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நான் சொல்லலை பிரதர், ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் இருக்க போறீங்க, நானும் இருக்க போறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க உயிரோட இருக்கிறாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி வரும்போது என் கையில் ஒரு ₹100 கொடுத்தாங்க. ₹100. அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். அப்பவும் என்னுடைய இருதயத்தில் நாளைக்கு இப்படி சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் சிங்கப்பூர் போயிடுறேன், நோ, அந்த எண்ணமெல்லாம் வரல. சாகணும், என்னுடைய ஆத்மாவை கொண்டு போயிடுறோங்கிறது அவன் குறியா இருந்தான். வீட்டுக்கு போகிறோம், தூக்க மாத்திரையை போடுறோம், தண்ணி குடிக்கிறோம், படுத்துறோம், இதான் என்னுடைய சிந்தனையில் வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த தேவன் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன தெரியுமா? என் கடனெல்லாம் அடைச்சிடல, எதுவும் நடந்துடல, ஒரு தூக்கத்தை கொடுத்தார்.
என்னை அறியாத ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தார். வீட்டுக்குள்ள வந்தேன். காலையில போட்டு போன ட்ரெஸ்ஸை கூட கட்டல. அப்படியே கட்டில்ல படுத்ததுதான் தெரியும். 5 வருஷமா 2 நிமிஷம் கூட தூங்கி இருக்க மாட்டேன். அன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஆழமான தூக்கத்தை கொடுத்தார். நான் காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது காலையில 7:30 மணி. என்ன ராத்திரி நம்ம சாகலையான பார்த்தா மாத்திரலாம் அப்படியே இருக்கு. இந்த தற்கொலை எண்ணத்தை அந்த நாளிலே என்னை விட்டு எடுத்தார். முதலாவது செய்தி. என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகளும் உன்னுடைய வழிகள் அல்லன்னு நம்ம வசனத்தை படிச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யறதுக்கு எப்படி செய்வார் நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த கடனை அடைக்கணும்னா ஒரு இடத்துல பணம் வரணும், இந்த வியாதி சோகமாகணும் ஒரு ஆஸ்பத்திரி ட்ரீட், இதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் இல்லாமலே ஆண்டவர் 1008 வழி வச்சிருப்பாரு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது. அன்னைக்கு எனக்கு முதல்ல ஒரு தூக்கத்தை கொடுத்தார். தற்கொலை எண்ணத்தை என்னை விட்டு எடுத்து போட்டார். காலையில முடிச்சேன், எதுவுமே நடந்துடல. அதே மாதிரி தான் நிலைமை இருந்தது. இன்னும் சொல்ல போனா சில மாதங்கள் அதை விட மோசமாகத்தான் போய்கிட்டே இருந்தது. சில மாதங்கள் கழிச்சு நான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இருந்தேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், கேத்தலிக் ஃபேமிலியில் அந்த ஜீசஸ் படம், மாதா படம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய பெரிய படங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது. ஒரு 4-5 மாசத்துக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பிட கூட ஒரு 7-8 பேர் சாப்பிடணும், ஒன்று கூட இல்லை. ஒரு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம். எப்படி இருக்கும் என்னுடைய நிலைமை? அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ மந்தையம் வைப்ப, ஊழியம் செய்வ, ஃபாரின் போவ, எதுவுமே நடக்கலை. இன்னும் கேவலமாக தான் நிலைமை போய்கிட்டு இருந்தது. என்னுடைய வேதனை தாங்காம வெளியில கிடந்த ஒரு செருப்பு எடுத்து இதே கையால அந்த ஜீசஸ் கிறிஸ்ட் படத்தை மேல எரிச்சேன். நீ எல்லாம் ஒரு கடவுளா? நான் சாகத்தானே போனேன், அதுக்கு விட மாட்டுக்க, வாழ விட மாட்டுக்க. இதே கையால எரிச்சேன். அன்றைக்கு வேதனையோட ராத்திரி படுத்திருக்கிறேன். ஆண்டவர் செய்த 2வது அற்புதம். என்னைக்கு நான் செருப்பு எடுத்து அவருடைய படத்துல நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு கேட்டனோ, அந்த இரவிலே யாரோ என்ன ஷோல்டர்ல வலது பக்கம் தொட்ட மாதிரி உணர்ந்த. யாரோ எழுப்புறாங்கன்னு கண்ணை முடிச்சேன். கண்ணை முடிக்கும் போது இந்த வலது கால் பக்கத்துல ஒரு இனிமையான குரல். நிறைய ஊழியக்காரங்க பேசுவாங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன், மெல்லிய குரல். நான் அதெல்லாம் எத்தனோட கேலி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதே வார்த்தை நான் நாடு நாடா சொல்லிட்டாலே. எனக்கு என்ன சத்தம் கேட்டதுன்னா, மார்க்கு சுவிசேஷத்தில் உள்ள ஒரு வசனம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த ஒண்ணுதான் கேட்டுச்சு. நான் உன்னை பெரிய ஆளாக்கிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லலை. நீ என்ன நம்புனேன்னா உனக்கு நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் பிரியமானவர்களே. எழுச்சி லைட்டை போட்டு பார்த்தா காலையில 4:15 மணி. எப்படா விடியும்னு பார்த்து எங்க அம்மாட்ட சொன்னேன். சரிப்பா, ஆண்டவர் ஏதோ உன்னோட பேசுறாரு, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னா, காலையில் ஒரு 11 மணி இருக்கும். இந்த படிக்க போய்கிட்டு இருந்த என்னுடைய ஒரு தங்கச்சி பாதிவ பிள்ளை, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா வலது கால் என்னாச்சுனே தெரியல, நடக்க முடியாது அவளுக்கு. எல்லா டாக்டரையும் பார்த்தோம் திருநெல்வேலியில். இப்படியே வைத்தியம் அதெல்லாம் செலவழிச்சே நான் கெட்டு போனவன். காலை தரையில ஊன முடியாது, இப்படித்தான் நடப்பாங்க. ஒரு 7-8 சாக்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்க காலையில படுத்திருக்கிறாங்க. ஒரு 11 மணி இருக்கும். எனக்குள்ள ஜெபம் பண்ணுன்னு ஒரு எண்ணம் வருது. எங்க அம்மாட்ட நான் கேட்குறேன், இந்த தங்கச்சி பேர் அன்பரசி, அன்பரசிக்கு ஜெபம் பண்ணுவோமாமான்னு கேட்குறேன். அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், திடீர்னு ஜெபம் பண்ணுவேன்னு கேட்குறேன். சரி பண்ணுவோம். நாங்கள் நம்ம சர்ச்சில், ஆர்சி சர்ச்சில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டை படித்தேன். படித்த உடனே அந்த தங்கச்சி அந்த கால் இப்படி இருந்த கால் அப்படி வளைஞ்சு தரையில் ஓட்டுச்சு. என்றைக்கு நான் செருப்பு எடுத்து எரிஞ்சனோ அன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு, நீ விசுவாசி, என் மேல நம்பிக்கை, எல்லாத்தையும் நான் செய்வேன். முதல் அற்புதம் பிரியமானவர்களே, அன்றையிலிருந்து அது எங்க வீடு பேட்டையில நிறைய முஸ்லிம்ஸ் அதிகம். எங்க தெருவில் நிறைய சகோதரர் இஸ்லாமிய 2 நாள் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அந்த தங்கச்சி 2 வருஷமா படுக்கையில இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த தம்பி ஜெபம் பண்ணானா எல்லாம் இப்படி நடந்தான்னு சொல்லி அவ்வளவு கூட்டம். அதுல இருந்து பக்கத்து வீட்டுல யாருக்கா சோமரன்னு கூப்பிடுவாங்க. போறதுக்குள்ள அந்த அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, அற்புதத்தை நான் பெருசா சொல்லலை. நான் ஊழியத்துல போனேன், இதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது. எனக்கு ஆண்டவர் அந்த மாதிரி தரிசனத்தை கொடுக்கவும் இல்லை. அதை வச்சு புஸ்தகம் போடணும், எழுதணும், நிச்சயமா கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி
ஏதோ ஒரு நோக்கத்தோட எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வேற ஒண்ணு பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது. ஆண்டவர் மீது விசுவாசம். இரண்டாவது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நானா தேடி போனவர்கிட்ட நான் சாக போனேன், பிசாசனுடைய பிடியில இருந்தேன். ஆனால் அவர் என்னை தேடி வந்தாரு. என்ன காரணம்? நான் எதுல சிறந்தவன்? இல்ல, என்னை விட எவ்வளவோ பரிசுத்தவான்கள், எவ்வளவோ சிறந்தவங்க இந்த உலகத்துல இருக்கும்போது என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அதுக்கு இப்ப நான் நினைக்கிற ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரையிலும் என்னுடைய தகப்பனையும் தாயையும் என்னுடைய பிள்ளைகளை தம்பி தங்கச்சி நான் சக்திக்கு அதிகமாக பராமரிச்சு. என்னால முடியாது. கடன் வாங்கினேன், லஞ்சம் வாங்கினேன், பொய் சொன்னேன், எப்படியோ செய்த பிள்ளை பார்த்தேன். ஆனால் அதையும் தாண்டி என்னால முடியலைங்கும் போது நான் சாக போறேன். அந்த ஒரே காரணம் தான். என்னுடைய தகப்பனார் இறந்திருக்கும் போது சிவா கிளினிக்ல பாளையங்கோட்டையில ஜங்ஷன்ல அந்த டெட் பாடியை கொண்டு வர கிட்ட காசு கிடையாது. ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல டாக்ஸிக்கு நான் கடனுக்கு அலைஞ்சேன். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் நினைச்சு பார்க்கும்போது இன்றைக்கு ஒரு சின்ன கார் வச்சு என்ன ஓட்டுற அளவுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறார். என்னுடைய மனைவி ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டரா இருக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளை, அவங்க கல்யாணம் ஆகி சென்னையில இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் சொல்ல இன்னைக்கு ஆண்டவர் வச்சாரு தெரியல. உங்கள யாருக்கும் ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சது அதுதான். 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தனுக்காக கூட ஆண்டவர் செய்வாரு, வெளியே இருந்து கொண்டுருவார். எஸ்ஐயால ஒரு வசனம் இருக்குது, என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் நான் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். ஒரே ஒரு மனுஷனுக்காக கூட, ஒரே ஒரு ஆத்துமாக கூட அவர் லண்டன்ல இருந்து கூட ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருவார். அந்த ஊழியக்காரருக்கு ஏன் வரன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரே நோக்கம் வச்சிருப்பாரு. அந்த ஒரே ஒரு அம்மாவுக்காக, அந்த ஒரே ஒரு ஐயாவுக்காக வச்சிருப்பாரு. அதுதான் அவருடைய வழிகள் ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் ஆலோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவமானவர், வல்லவர் இல்லையா? எப்படியே போச்சுது. நல்லா வேலை பார்ப்பேன். என்ன மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு நான் பேர் வாங்குறேன் டிபார்ட்மெண்ட்ல. பெரிய அதிகாரிகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து என்கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு போவாங்க. அப்படி இருந்தது. அவனுடைய வார்த்தை நிறைவேறணும் இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அப்படியே வந்து எனக்கும் அதிகாரிக்கும் தேவையில்லாத பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டர் தான் என்ன வந்து, ஏதோ ஒரு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு புரியுது, நீங்க போய் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு முதல்ல இருப்பாரு. எனக்கெல்லாம் நடுக்கம், பைபிளே தெரியாது. சிஎஸ்ஐல எவ்வளவு பைபிள தெளிவா இருப்பாங்க. ஆனால் முதல் நாள் ஒரு கேன்சர் வியாதி சுகமாச்சு ஒரு வாலிப பிள்ளைக்கு. இதெல்லாம் நான் பெருசாவே சொல்லல. ஆனா ஆண்டவர் ஏதோ ஒண்ணுக்கு உங்களை சொல்ல வைக்கிறாரு. யாருக்கோ இன்னைக்கு ஒண்ணு ஆண்டவர் கிரியை செய்யறாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. உங்க சபைக்கு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் மொத்தத்துல பலப்படுத்துறாரு. பலத்தினால் இடை கட்டுறாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு மலேசியாவுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. காசெல்லாம் தரல, ஒரு அட்ரஸ் மட்டும் கொடுத்தாரு. தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது. வெளிநாட்டுக்கு போவேங்கிறது. நான் 10 வருஷத்துக்கு முன்னால நிறைய தம்பி தங்கி வச்சிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்து குடும்பத்தை நடத்த முடியாது, வெளிநாட்டுல வேலை பார்ப்போன்னு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தேன். அதை எடுத்து வச்சு 10 வருஷம் ஆச்சுது. அதுக்கு இடைக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. யார்கிட்டயோ கடன் கேட்டேன், யார்கிட்டயோ பணம் கேட்டேன், உடனே கிடைச்சிது. மலேசியாவுக்கு நானே டிக்கெட் எடுத்து போறேன். எப்போ 40 வருஷம் இந்த அளவு கூட எனக்கு அனுபவம் கிடையாது. டிக்கெட் எடுத்து பிளேன்ல இறங்கி அவர் சொன்ன அட்ரஸ் 48 மாடி உள்ள கட்டிடத்துல 26வது மாடியில் அந்த வீட்டை தட்டிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. பிரியமானவளே, நான் அதை பெருசுபடுத்தலை. இன்றைக்கு ஏறக்குறைய 17 நாடுகளுக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து. இன்னும் 2 மாசத்துல போறதுக்கு புறப்பட்டு இருக்கிறேன். வழியே தெரியாது. ஆனால் 10-40 பைசா டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் இருந்தவரை நான் அந்த பிரான்ஸ்ல ஒரு பாஸ்டர் கொண்டு வந்தேன். நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க, ஈவில் டவர், ஈவில் கோபுரம்னு சொல்லி ஒரு பெரிய கோபுரம் பிரான்ஸ்ல. அதனுடைய அழகை காமிக்கிற என்னை கூட்டு போறாரு. அது கண்கொள்ளாத ஒரு அழகா இருந்துச்சு பிரான்ஸ் தேசத்துல. என்னால் அது இன்னும் பார்க்கும்போது அந்த அழகை ரசிக்க முடியல. இதை விட அதிகமாக கண்டிருந்து கண்ணீர் வந்தது. 40 பைசா டவுன் பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம இருந்த என்னை எடுத்து எவ்வளவோ பெரிய தேசத்துல கொண்டு ஆண்டவர் விட்டுருக்கிறார்னா, இதெல்லாம் என்னால விவரிக்க முடியாத ஒரு. ஆனால் அந்த தேவனுக்கு நாம் எப்படி இருக்கணும்? நன்றியா இருக்கணும். இது அநேக நேரத்துல நான் என்ன கேள்வி கேட்டு பார்ப்பேன். சுய பரிசோதனை.
கிறிஸ்தவ ஜீவியத்தில் நமக்கு முக்கியமான தேவை தான். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த கிருபைக்கு நான் நன்றியுள்ளவனா இருக்கிறேனா? அவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் இன்னும் இருக்கிறேனா? நான் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னால நேற்று ராத்திரிலாம் 2 மணிக்கு நான் முடிச்சு தான் இருந்தேன். ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வார்த்தை ஒண்ணுமே கொடுக்கல. எனக்கு தெரியும் ஒன்றும் கொடுக்காட்டா அங்கே போனால் ஆண்டவர் பேசுவார். அவர் தான் பேச போறார். நான் ஒன்றும் பெருசா குறிப்பெல்லாம் எடுத்துருவேன். மறக்க கூடாதுன்னு சில குறிப்பு வச்சிருப்பேன், அவ்வளவுதான். தேவன் பாராட்டுகிற ஒரு கிருபை தான் சிஸ்டர் சொன்ன மாதிரி விசுவாசம். அந்த விசுவாசத்துல மட்டும் உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த விசுவாசம் சில நேரத்துல கண்டிப்பாக அசைக்கப்படும். அதனுடைய வேலையை ஐயா சொன்னாங்க இல்லையா, திருட எதுக்கு வாரான்? திருட வாரான், கொள்ளையடிக்க வாரான், நம்ம சமாதானத்தை கெடுக்க வாரான், நம்ம விசுவாசத்தை கெடுக்க தான் வருவோம். இன்னைக்கு நான் சொல்லிட்டு போவேன், பேசிட்டு போன உடனே அவங்ககிட்ட கூட சில எண்ணங்களை அவன் கொடுக்கலாம் எதிராளி. அவர் அற்புதராஜ் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறாரு, அவர் அப்படித்தான் பேசுவாரு, நீ என்ன செய்ய போற, உனக்கு என்ன வரப்போகுது? பிரியமானவர்களே, அதை தாண்டி நம்ம மேற்கொண்டு வர்றதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. அதை மேற்கொள்ளணும், அதை மேற்கொள்ளணும். யாக்கோபுல ஒரு வசனம் வருது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் பேசுவான், அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பேசுறது பெரிய கில்லாடிகள் எல்லாம் தெளிவா பேசுவாங்க. நீ எப்படி இருக்க, உனக்கு யார் இந்த கடன் அடைக்க போறா, உனக்கு யார் இந்த வியாதியை சுகமாக்க போறா, ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய போற, எல்லாம் பேசுவான். ஆனால் அதையும் தாண்டி மேற்கொள்ளும் போதுதான் அப்போ இன்னொன்னு சொல்லுவான், அடுத்தால கொஞ்சம் பத்த ஆண்டவர் கேட்பாரா, பிசாசு போன சொன்னா நான் போயிடுவேனா? அந்த அளவுக்கு நீ என்ன பெரிய புரியுதையா, புரியுதா, நீ அவ்வளவு பக்தியா இருக்கியா ஆண்டவர்கிட்ட பேசுவான். ஆனால் நாம் பலவீனமானவர்கள் தான். ஆனால் நம்மை அவன்கிட்ட பிசாசை எதிர்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பலன் கொடுத்திருக்கிறாரு. நம்புறீங்களா? பலன் கொடுத்திருக்கிறாரு. நாம இன்னைக்கு பலவீனமா இருக்கலாம், சரியா ஜெபம் பண்ணாம இருக்கலாம், ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஆண்டவருடைய பலன் இருக்கு. விருதுநகர்ல இருந்து இந்த பக்கம் திருநெல்வேலி சாத்தூர் பக்கம் வரும்போது ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கு, ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரின்னு. நான் பல வருஷத்துக்கு முன்னால ஸ்கூட்டர்ல ஒரு நாள் வந்தேன் அந்த வழியா. அப்போ 4 ரோடு சந்திக்கிற இடம் சிமெண்ட் ஃபேக்டரி. அதில் ஒரு டிராஃபிக் போலீஸ் நின்று டிராஃபிக் ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காரு, நெல் போன்னு சொல்லிட்டு ஸ்டாப் காமிச்சிட்டு இருக்காரு. அதில் நிற்கிற ஒரு போலீஸ்காரனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. ஏன்னா அந்த போலீஸ்காரர் வந்து எப்படி இருப்பாருன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பார். இவர் எப்படிடா போலீஸ்க்கு எடுத்தாங்கன்னே எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எங்க ஊர்ல சின்ன பிள்ளை சேர்ந்து அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் தெரியுமா? தீக்குச்சி போலீஸ்காரர். தீக்குச்சி எப்படி இருக்கும்? குச்சி இப்படி இருக்கும், மண்டையில மட்டும் அந்த மருந்து இருக்கும். அவர் அப்படித்தான் இருப்பாரு. தொப்பி மட்டும் தான் தெரியும். பார்த்தா அப்படி இவர் எப்படி போலீஸ்க்கு வந்தாருன்னே தெரியாது. அந்த தீக்குச்சி போலீஸ்காரர் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறாரு. நான் வரும்போது அவர் நான் வர்ற பக்கத்துல ஸ்டாப் காமிச்சு நிக்கிறாரு. நான் நிக்கிறேன், எனக்குள்ள ஒரு சிரிப்பு வருது. இவரை பார்த்து வேடிக்கையா இருக்கு, அவ்வளவுதான். இந்த பக்கம் இருந்து சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து 16 டயர் வச்ச பெரிய லாரி சிமெண்ட் மூடையை அடிக்கிட்டு இழுக்க முடியாம எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த லாரி வந்துட்டு இருக்குது. அது பக்கத்துல வந்தோட இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லாரி வர்ற பக்கத்துல ஸ்டாப்னு காமிச்சிட்டாரு. காமிச்சிட்டு எங்க பக்கத்தை போங்க அப்படிங்கிறாரு. அந்த லாரி கிரீச்சின்னு சத்தம் போட்டு நின்றுடுது. நான் தாண்டி போறேன். அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அந்த போலீஸ்காரருக்கு என்ன பேரு? தீக்குச்சி போலீஸ்காரரு. அவரு அந்த லாரியில கூட கொஞ்சம் ஆக்சிலேட்டர் எடுத்து புகை வந்துன்னா கூட அவர் விழுத்துருவார். அப்போ ஒரு உண்மையிலே அவர் ஒரு பலவீனமான மனுஷன். இப்போ இருக்கிறார் என்னன்னு தெரியல, புகைனால காணோம். அவ்வளவு பலவீனமான ஒல்லியான ஒரு மனுஷன். அப்ப எனக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வருது, இவர் ஸ்டாப் பண்ணார, அவ்வளவு பெரிய லாரி எவ்வளவு வெயிட்டோட வருது, அது எப்படி நினைச்சு? என்னது? அதிகாரம். இந்திய அரசாங்கம் அவருக்குள்ளாய் கொடுத்த ஒரு மேலான அதிகாரம். நீ யார ஸ்டாப்னு சொல்றிய, அது என்ன செய்யணும்? நின்னுதான் ஆகணும். அவருடைய பலத்தை பொறுத்து கொடுக்கல. அவருடைய இப்போ புல்ல இருக்குது, அவருடைய சரீரத்தை பலத்தை பொறுத்து லாரி நிக்கல. அவனுக்குள்ளாய் கொடுக்கப்பட்ட இந்திய அரசாங்கத்தினுடைய உன்னத அதிகாரம் அவனுக்குள்ள இருக்குது. அப்படித்தான் பிரியமானவர்களே, எனக்குள்ளே உங்களுக்குள்ளேயும் நாம எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நமக்குள்ளாக பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உன்னத அதிகாரம்
பரலோகத்தின் அதிகாரம் இருக்குது. தைரியமா இருக்கணும். நம்ம அவ்வளவுதான். நம்ம எப்படி பலவீனம் இருந்தாலும் சாத்தான் என்கிட்டயும் பேசுவான், உங்ககிட்டயும் பேசுவான். நீ என்ன பெருசா பேசிட்ட, நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு முடியாது, நீ ஆண்டவர் இப்படி இல்லை, எப்படி வேணாலும் இருக்கட்டும். அவங்க பேசுனாங்க. காணாமல் போன பையன் 2வது இளையகுமாரனை பத்தி எல்லாம் சொன்னாங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறதுக்கெல்லாம் கொண்டு போய் பிலாத்து முன்னால அங்க எல்லாம் நிப்பாட்டுறாங்க, கை காலெல்லாம் கட்டிட்டு. பிலாத்து தான் நினைக்கிறேன், அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறான். பிலாத்துக்கு என்ன எண்ணம், எப்படியாவது அவர் விடுதலை பண்ணணும்னு அவன் ட்ரை பண்றான். ஆனா இயேசு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் இல்லையா, சிலுவையில் அடிபட்டு அவர் சாகணும். பிலாத்து இவர் மேல பயப்படுதான். அவனுடைய மனைவி வேற உள்ளதுன்னு சொல்லி விட்டாங்க. அவன் அந்த மனுஷன் மேல கொஞ்சம் எச்சரிக்கையாயிரி, நான் நேற்று ராத்திரி அவரை குறித்து ஒரு சொப்பனம் கண்டேன், வேண்டாம் நீ வந்து தண்டனை கொடுக்காதேன்ட்டு. பிலாத்து அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறான். இயேசு அதுக்கு என்ன சொன்னாரு, ஒண்ணுமே சொல்லலை, பதிலே பேசாம நிற்கிறாரு. ஒரு கட்டத்துல பிலாத்துக்கு கொஞ்சம் கோபம் வருது, எரிச்சல் வருது. கேட்குறான், நான் என்ன கேட்டுட்டே இருக்கேன், நீ ஒன்றும் பதில் பேச மாட்டியா, நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த தேசத்து ராஜா, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு, சிலுவையில் அடிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நீ எங்கிட்டே பேச மாட்டிக்கிய அப்படின்னு கோபத்துல கேட்குறான். அப்பதான் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு அழகான வார்த்தை. பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. என்ன சிலுவையில் அடிக்கணும்னா கூட உனக்கு அதிகாரம், உன்னுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் கிடையாது, அது பரலோகத்துல இருந்து வரணும். என்னை விடுதலை பண்ணா கூட பரலோகத்துல இருந்து உனக்கு வரணும். என்ன ஒரு அழகான வார்த்தை பாரு பிரியமானவர்களே. நான் என்ன பலப்படுத்திக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சுதான். மனுஷன் சோர்வு உள்ளவன் தான், சோர்வுக்குள்ள ஆகும் போது பலப்படுத்துவேன். இல்ல, எனக்குள்ள கொடுத்த பரலோகத்தின் அதிகாரம் இருக்கு, அது ஒரு உன்னதமான அதிகாரம். நீ யாரை பார்த்து ஸ்டாப்னு சொல்லி நிக்கணும், அவன் தீக்குச்சி போலீஸ்காரனா இருந்தாலும் கூட அவருக்குள்ள அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்ட உன்னதத்தின் அதிகாரம் ஒண்ணு இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதே போல நிறைய சொல்லிட்டே போலாம். 3 பேரை தூக்கி நெருப்புல போட போனாங்க. யாரு பேர் தெரியும் அவருக்கா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. என்னெல்லாமோ சொல்லி பார்க்க ராஜா. அவங்க என்ன சொல்றாங்க கடைசியில, அவர் விடுவிச்சாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி, அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். பிரியமானவர்களே, பரலோகம் எதிர்பார்ப்பது அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. நடக்கவே முடியாதா, என் ஆண்டவர் இருக்கிறாரு, என் இயேசு இருக்கிறாரு, அவர் நடக்க வைப்பார். எத்தனையோ வருஷம் நிமிர முடியாத கூறிய நிமிர செய்த தேவன், வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்துகிற தேவன், பாலைவனத்திலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற தேவன், அவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது. எத்தனை வசனங்கள் இருக்கு பெரியமானவர்களே. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொன்னாரு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத பாலைவனத்துல, தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல அத்தனை வீரர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படுனாரு. இன்னைக்கு ராத்திரி பெரிய மழை பெய்யும் அவர் சொல்லவே இல்லை. மழை இருக்காது, காற்று இருக்காது. அது என்ன அர்த்தம்? இப்ப மழை வருதுன்னா நமக்கு தெரியும், துணியெல்லாம் காயப்போட்டு எடுப்பாங்க, கொளுத்த காத்தடிக்கு கருப்பா மேகம் வருதுன்னு ஒரு அறிகுறி தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ முன்னேறுவதற்கு எந்த அறிகுறி கூட இருக்காது, ஆனால் உன்னுடைய பள்ளத்தாக்கை நிரப்புவதற்கு என்னால் முடியும். பிரியமானவர்களே, பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்போம், விசுவாசத்திலே பலன் கொள்வோம். எனக்கு அவ்வளவுதான், 12:30 ஆக போகுது. இது நான் பெருசா ஒன்றும் பிரசங்கம் இல்லை, இதெல்லாம் நீங்க கேட்ட அவசரங்கள் தான். நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரன்ட்ட ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருப்பார். என்ன இன்னைக்கு இதை பேச வச்சாரு, இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல, கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் வருவேன், ஆண்டவர் சொன்னா. பாஸ்டர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்றைக்கு அவங்க வந்தது நல்லது, ஆசீர்வாதம் எல்லாம் சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிப்போமா? 14வது அதிகாரம் நினைக்கிறேன். லூக்கா 14 9வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க. லூக்கா 9வது அதிகாரம்
1-2 வசனங்கள். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிரசங்களையும் துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசிக்கவும் வியாதிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இதுதான் ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. வியாதி உள்ள சுகமாக்குற அதிகாரம், பிசாசுகளை துரத்துற அதிகாரம் கொடுத்துட்டு உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதான் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. ஐயா வந்தது எங்களுக்கு சந்தோஷம்னு. எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு ஏறக்குறைய 170 கிலோமீட்டர் தள்ளி 4 மணிக்கு நான் முழிச்சு புறப்பட்டு வந்தேன். என்னத்தை எதிர்பார்த்து வந்தேன் தெரியுமா? என் தேவன் என்னைக்கு அனுப்புறாரு. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் ஒன்றுத்துக்கு இல்லாத மனுஷன், நீங்க பேசுங்க. சென்னையில மனைவி போயிருக்காங்க மக வீட்டுக்கு. காலையில் 5:30 மணிக்கே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எழுதிட்டீங்களா? ஊழியத்துக்கு போகணும் சொன்னீங்களா, ரெடி ஆகிட்டீங்களா? நான் 4 மணிக்கே முடிச்சிட்டோமா. தூக்கம் வராதல்ல. ஆண்டவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. புறப்பட்டு வந்து என்னுடைய காரை எடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் விட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி திருநெல்வேலி வந்து அங்கேருந்து இன்னொரு பஸ் ஏறி வந்தேன். சந்தோஷமாக வந்தேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சீஷர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்து விடுறாரு. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எனக்கு இன்னைக்கு அந்த நாளை கொடுத்தாரு, இந்த நேரத்தை கொடுத்தாரு. உங்களுடைய அருமையான பாஸ்டருக்கும் பெனிட்டா சிஸ்டருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க முதல்ல அவங்கள தான் பார்த்தா, முதல்ல யாரை பார்த்தா ரெண்டாவது பார்த்தாங்கிறதுலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, சரியா? ஆனாலும் கூட அவங்கள பார்த்தது எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு போன அன்னைக்கு ராத்திரி என் மனைவிட்ட பேசினேன். பெனிட்டான ஒரு சிஸ்டரை பார்த்தேன். எனக்கு மனசு நிறைவாக இருந்தது. எனக்கு ஒரு பிளஸ்ஸிங். இதுதான் நான் சொன்ன 2 வார்த்தை, அவ்வளோதான். அவங்களும் அதுக்கு மேலே ஒன்றும் கேட்கல. அவங்க எப்படி இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே அவங்க கேட்கல. அப்படியாப்பா, சரி, ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. அப்புறம் ஐயாட்ட தான் ஃபோனில் பேசினேன். 2 தடவை 3 தடவை பேசியிருக்கேன். அதனால் தேவன் எல்லாத்தையுமே முன்குறித்து வைத்திருந்தார். இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாக நிலைத்தருங்கள். என்ன உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் ஞாபகம், எனக்குள்ளாக பரலோகத்தினுடைய அதிகாரம் இருக்கு. நான் இதை மேற்கொள்வேன், இதை மேற்கொண்டு நான் வருவேன். ஐயா சொன்னாங்க, இந்த சர்ச்செல்லாம் இடிச்சு கட்ட போறோம், நீங்கள்லாம் கொஞ்சம் காசு கொடுங்க. நாங்க நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். எப்படி நடக்கும் தெரியாது. நீங்க 500 ரூபா கொடுத்தோன்னு முடிஞ்சிருமா? நீங்க 2000 ரூபா கொடுத்தா முடிஞ்சிருமா? காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு நிரம்பிச்சா இல்லையா, எப்படின்னு தெரியாது. ஆனால் நடக்கும். அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அவ்வளவுதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான், விசுவாசத்துக்குள்ள மட்டும் நம்ம நிற்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி, ஆண்டவருக்கும் நன்றி, சபைக்கும் பாஸ்டர் ஃபேமிலிக்கும் நன்றி. ஒரு சின்ன உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று வேத வசனங்களின்படி இந்த நாளிலும் நீர் இந்த நோக்கத்தை, என்ன நோக்கத்திற்காக இந்த சபைக்குள்ளாக என்னை நடத்தி கொண்டு வந்தீரோ அதை நீர் நிறைவேற்றி இருக்கிறீர் என்று நான் நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த சபையின் போதகரையும் அவருடைய குடும்பத்தாரையும் சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அவர்கள் செய்கிற அந்த ஹோம் ஊழியங்கள் எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். அதற்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒன்றுதான் தெரியும், வரத்திலிருந்து நீர் அவர்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பீர் என்று மட்டும் நான் நம்புகிறேன். மனம் இறங்கும். பெரியவர்கள் சிறியவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Thank you. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது